ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அடுத்ததாக உங்களுக்கு ஒரு டெமோ காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ. கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணுங்கள். 50% ஆஃபர் போய்கிட்டு வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால ஒன்றும் நடக்க போகிறதில்ல. ஜாயின் பண்ணி அதை முறைப்படி கற்றுக்கிட்டு நீங்கள் வெளியே வரும்போது சீக்கிரமாக ஆர்டிஸ்டாக மாறுவீங்க, சீக்கிரமாக சம்பாதிக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ மிஸ் பண்ணாதீங்க, வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இது உங்களுக்காக. தந்தையையும் கணவனையும் போரிலே பலி கொடுத்த பெண்ணொருத்தி தன் மகனையும் போருக்கு அனுப்பிய புறக்காட்சி வேண்மாள். கொஞ்சம் கேளேன், நானே எழுதியிருக்கிறேன் புதிய நடையில். காவிரி தந்த தமிழகத்து புதுமணலில் களம் அமைத்த சேர சோழ பாண்டி மன்னர் கோபுரத்து கலசத்தில் யார் கொடிதான் பறப்பதென்று இன்று போல் போர் தொடுத்து கொண்டிருந்த காலம் அது. அந்நாளில் போர்க்களத்தில் தாய் நாடு காக்க தாவி பாய்ந்த செத்தான் தந்தை என்ற செய்தி கேட்டு தனல் மேல் மெழுகானாள் தமிழகத்து கிளியொருத்தி. அனல் போக்கும் கண்ணுடனே அயலூர் சென்றிருந்த அவள் கணவனும் வந்துட்டான். புனல் போக்கும் விழியாலே அவள் போர் செய்தி தந்திட்டாள். தந்தை களம்பட்ட செய்திக்கோ தவித்தா என்றார். இல்லை என்பா, முல்லை சூழின் நாட்டு படையிலோர் வீரர் குறைந்திட்டால் நல்ல உடையிலோர் கிழிசல் வந்தது போலன்றோ என எண்ணினேன். இனி தடையின்றி நுழைவரே பகைவர் என்றெண்ணினேன். அடைப்பட்ட கண்ணீர் அணையுடைத்ததென்றாள். அவன் குகை விட்டு கிளம்பும் ஒரு புலியென, புகை விட்டு குமுறும் எரி மலையென, பகை வெட்டி சாய்க்கும் வாளெடுத்தான், சூளுரைத்தான், சுடர்முகம் தூக்கினான். சுக்கு நூறுதான் சூழ்ந்து வரும் பகை என்றான். நாடு மீட்காமல் வீடு திரும்பேன் என்றான். நங்கையோ நகை முழக்கம் செய்து நடந்திடுக கண்ணே என்றாள். திரும்பி வருவேனோ இல்லையோ, எதற்கும் இப்போதே ஒரு முத்தம் இந்தா திரும்பி என்றான். கொடுத்தான். பின் தொடுத்தான் பகைவர் மீது பானம். போர் 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 எனவே முழங்கிற்று முரச ஒளி. பார் பார் பாரந்த பைங்கிளியின் உரிமையாளன் பகைவர் மீது பாய்ந்து கொள்ளும் வீரம் பார் என்று பட்டாளத்து கோணரெல்லாம் வியந்துரைத்தார். அந்த கட்டாணி முத்தாளும் கண்வழியே சிரித்திட்டால் களத்தினிலே அத்தானுக்கு அடுக்கடுக்காய் குவிந்து வரும் வெற்றிகளை கேட்டுவிட்டு கோட்டைகள் விடுபட்டன, எதிரியின் குதிரை கால்கள் உடைப்பட்டன, வேழப்படை முறிப்பட்டது, வேல்கள் பொடிபட்டன. என் கொற்றவன் படைகள் கொட்டும் பேரிகையைப் போல இடி என கேட்குது கேட்குது என குதித்திட்டாள். புதுப்பெண் அமைத்திட்டாள். வீரர்கள் வந்தனர், வெற்றி முன் கணவனுக்கே என்றனர். வேந்தனின் தூதுவர் வந்தனர், வாழ்த்துக்கள் வழங்கினர். வீட்டோரத்து தோழிகள் வந்தனர், வெற்றி நீட்டோலை வாசித்து மகிழ்ந்தனர். அந்த அழகி ஆனந்த கண்ணீர் பொழிந்தாள். அப்போது ஏனந்த மனிதன் வந்தானோ எழவு செய்தி சொல்வதற்கு. என் அருமை பெண்பாவாய் கண்ணல்ல கலங்காதே, களச்செய்தி கடைசி செய்தி கேளென்றான். அன்றோ மாவிலை தோரணம் கட்டி மணவிழா மேடைதனில் வாழ்விலே ஒன்றானோம் என்று சொன்ன கண்ணாளன் மார்பிலே வேள் தாங்கி நல்ல சாவிலே விழுந்து விட்டான். ஆவிதான் போன பின்னும் உயிர் வாழும் ஆரணங்கு அச்சடித்த தமிழ் பதுமை கூவி அழுதாள். கொத்தான மலர் அந்த குடும்பம், அதை கொத்த அவள் கொத்திவிட்ட கொடுஞ்சாவை பழித்தால் எழுத்துரைத்தால் இனி என்ன மிச்சம் என்றும் கனி அழுகி போனதென்றும் கதறி அழுதாள். பனிவெல்லும் விழிகாட்டி பனவெல்ல மொழியுரைத்து பள்ளியறை கவிபாடும் நாளெல்லாம் மண்டானோ, இனி இது தூங்காத கண்டானோ என அழுதாள். அத்தான் பிணம் கிடக்கும் களம் நோக்கி தொழுதாள். சோகத்தால் வீழ்ந்துவிட்ட அவள் காதில் வெற்றி வேகத்தால் பகைவர் தொட்டும் போர் முரசம் பட்டதுதான் தாமதம். கெட்டதுதான் கெட்டது நம் குடி முழுவதுமே பட்டொழிந்து போகட்டும் என எழுந்தாள். மட்டில்லா புகழ் கொண்ட நாட்டுக்கே அன்றி வீட்டுக்கோ வாழ்வேன் என்றாள். மத்தியினால் நாழி பார்க்கும் விதம் கண்ட தமிழ்நாட்டு மாதரசி தொட்டிலே இட்டு தான் வளர்த்த தூய செல்வன் அட்டையின்றி கல்வி கற்க ஆலமரத்தடி ஆசானிடம் சென்றிருக்கும் நினைவு கொண்டாள். அங்கு சென்றாள். அம்மா என பாய்ந்தான் அழகுமிகு மழலை மொழி அன்பு தங்கம். அப்பா தாத்தா ஊர் திரும்பினாரோ என்றான். திரும்பி வந்து சாவூர் சென்று விட்டார் கரும்பே, நீயும் வா என அழைத்தாள். என்ன வாங்கி வந்தார் என்றான். மானம் மானம் அழியாத மானம் என்றாள். மகனே, அதை சுவைக்க நீயும் வா என்றாள்.
வந்து விட்டான் புலத்தெழுந்து. குடும்ப விளக்கு எரிந்து கொண்டே கூறுகின்றாள், எதிரிகளின் படையெடுப்பால் நம் குடும்பம் தலை உதிர்த்து விட்ட மரமாய் போனதடா தம்பி. கவலை இல்லை, ஆம் சென்றார் மாண்டார், ஆனால் இந்த உலகம் உள்ள வரையில் மானம் காத்தார் என்ற பெருமை கொண்டார். மகனே, நீயும் தோளிலே பலம் உள்ள வரையில் பகையை சாடு, பரணி பாடு, இது உன் தாய் திருநாடு. உடனே ஓடு என தாவி அணைத்து தளிர்மகன் தன்னை சீவி முடித்து சிங்காரித்து இரத்த காவி படிந்த வாழ் கொடுத்து சென்று வா மகனே தெருமுனை நோக்கி, வாழ்த்துவிட்ட திருவிடத்து காட்சிதனை போற்றி பாடாதோர் உண்டோ திருமகளே இப்பூ உலகில். தேங்க்யூ. இந்த மாதிரி ஒரு வெறித்தனமான ஆர்டிஸ்டா நீங்க மாறணும் அப்படின்னா உடனடியா மாற முடியாது. கண்டிப்பா அதுக்கு பயிற்சி தேவை. சரியா? ஆசிரியர் இல்லாத கல்வி வீணானதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அதனால முறைப்படி அதை எப்படி கத்துக்கணுமோ அப்படி நீங்க கத்துக்கோங்க. ஸ்கிரீன்ல தெரியுற அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனை பண்ணிக்கோங்க. 50% ஆஃபர் ஃபீஸ்ல போய்கிட்டு இருக்கு. லிமிடெட் பீரியட் ஆஃபர் தான். ஸோ கிளாஸ்ல ஜாயின் பண்ணி உங்களை ஒரு ஆர்டிஸ்டா அந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்திக்கோங்க. வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது, அள்ளிக்கோங்க. தேங்க்யூ.